அவர்களுடைய விஷயத்தில் அந்த பெருமக்கள் 2 பேருமே சொர்க்கத்தை கொண்டு சொந்தமாக்கப்பட்டவர்கள். அவர்களுடைய விஷயத்தில் என்ன நீ கருத்து கேட்டுக் கொண்டிருக்கிறாய், இதை வச்சு நீ என்ன செய்ய போகிறாய் என்று கோபமாக சொல்லி அனுப்பினார்கள். அவனும் தன்னுடைய அந்த மனிதனும் தன்னுடைய தவறை புரிந்து கொண்டார். அதே சமயத்தில் அறிவு, பணிவு, ஞானம் மிக்க இவர்கள் பொறுமையும் ரொம்ப அதிகம். ஒரு கட்டத்தில் அறிவாளிகள், நல்ல ஒரு சாலியான மனிதர்கள், எதிர்ப்பாளிகள் இருக்கத்தானே செய்வாங்க. ஒருத்தன் இவர் திட்டிக்கிட்டே இருக்கிறான், இவங்க பொறுமையா இருக்கிறாங்க. திட்டுறான்னா சுபஹானல்லாஹ், காது கொடுத்து கேட்க முடியாத பல குறைகளை சொல்லி சொல்லி திட்டிக் கொண்டே இருக்கிறான். துட்டி முடிச்சது பிறகு சேனா ஆமீர் இப்னு ஷுரஹ்பீல் ஷாபி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, இன் குந்த சாதிகன் ஃபீமா தர்மீனி பிஹி கஃபரல்லாஹு லி வ இன் குந்த காதிபன் கஃபரல்லாஹு லக். நீ என்னெல்லாம் சொல்லி திட்டினாயோ அதுல உண்மை இருக்குமேயானால், நீ சொன்னது உண்மையாக இருக்குமேயானால் அல்லாஹ் என்ன மன்னிப்பானாக. நீ சொன்னது பொய்யாக இருக்குமேயானால் அல்லாஹ் உன்னை மன்னிப்பானாக. எவ்வளவு அழகான வார்த்தைகள். இப்படிப்பட்ட பெருந்தன்மை மிக்கவர்களாக, அவன் சொன்னது அத்தனையும் பொய்ங்கிறது தெரியும், இருந்த போதிலும் கூட அவர்களை மன்னிக்க கூடிய அந்த முறையை பாருங்க. எங்கிட்ட அதெல்லாம் இல்ல, நீ சொன்னது எதுவுமே இல்லைன்னு கூட அவங்க மறுக்க இல்லை. உண்மையிலே அவன் சொன்ன எந்த குறைகளும் இல்லை, பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்த அவர்கள் எப்படி சொன்னார்கள், நீ சொன்னது உண்மையாக இருக்குமேயானால் அல்லாஹ் என்னை மன்னிப்பானாக, நீ சொன்னது பொய்யாக இருக்குமேயானால் அல்லாஹ் உன்னை மன்னிப்பானாக. சாதாரண மனிதர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை கூட, முக்கியமான விஷயம் சொன்னா அதையும் எடுத்துக்கிடுவாங்க. இதில் இவெல்லாம் சொல்லி நம்ம எடுத்துக்கிடணுமான்னு கூட பெருமை அடிக்கிறது இல்லை. ஒரு சாதாரண மனிதர் தானே, அவனோட மஜ்லிஸுக்கு ஒரு கிராமவாசி உட்கார்ந்துட்டு போவார். ஆனா அவர் பேசவே மாட்டார், எதுவும் கேட்க மாட்டார். இவங்களோட மஜ்லிஸ்ல உட்கார்ந்து பயான்கள், வஅதுகள், ஃபிக்ஹுகள் எல்லா இதுகளும் நடக்கும். ஒரு நேரத்தை ஃபிக்ஹுக்காண்டி ஒதுக்கி வச்சிருந்தாங்க, ஒரு நேரத்துக்கு தஃப்சீருக்காக, ஒரு நேரத்தை ஹதீதுக்காக, ஒரு நேரத்தை தாரீഖுக்காக, இப்படி ஒதுக்கி வைத்திருந்தார்கள். இந்த மனிதர் உட்காருவார், இந்த கிராமவாசி வளமையா உட்காருவார். ஆனா எதுவுமே கேட்கறது எதுவும் பேசல, இப்படியே உட்கார்ந்து கேட்டுட்டு அவரோட போயிருவார். ஒரு நாள் இவங்க கூப்பிட்டாங்க, ஷாபி ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, அலா தத்தகல்லம், சகோதரரை நீங்க பேசுறதே இல்லையா, எதாவது பேசக்கூடாது, எதாவது கேட்க கூடாதா? அப்ப அவர் சொல்றார், அஸ்குத்து ஃபஅஸ்லம் வாஸ்மாஉ ஃபஅலம். என்ன அழகா இருக்கு, அஸ்குத்து ஃபஅஸ்லம் வாஸ்மாஉ ஃபஅலம். நான் வாய் மூடி இருந்தால் சலாமத், கேட்டுக்கொண்டிருந்தால் இல்மு எனக்கு கிடைத்துக் கொண்டிருக்கும். நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், இல்மு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. வாய் மூடி இருக்கிறேன், சலாமத்தாக இருக்கிறேன். இன்ன ஹல்லல் மர்இ மின் உதுனிஹி யஊது அலைஹி. ஒரு மனிதன் தன்னுடைய காதின் வழியாக எதையாவது கேட்டுக்கொண்டிருக்கிறானால் அது அவனுக்கு பயனுள்ளதாக இருக்கும், அது அவனோடு நின்று கொள்ளும். பயன் இல்லாததாக இருந்தாலும் கூட அது அவனோடு நின்று கொள்ளும். ஆனா நாவு வழியாக விடுச்சுன்னு வைங்க, அது அடுத்தவர்கள் மீது போய் மாட்டிக்கிடும். எனவே நான் வாவை பேணிக் கொள்கிறேன் என்று சொன்னதும் இந்த வார்த்தைகள் ஷாபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிடித்துக் கொண்டது. அவர்கள் வஃபாத்தாகும் வரை அஸ்குத்து ஃபஅஸ்லம் வஅஸ்மஉ ஃபஅலம் இன்ன ஹல்லல் மர்இ மின் உதுனிஹி யஊது அலைஹி வமா ஹல்லுஹு மின் லிசானிஹி ஃபயஊது அலா கைரிஹி என்ற அந்த கிராமவாசி சொன்ன வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருப்பாங்களாம். என்ன அழகான வார்த்தை பாருங்க, என்ன அழகான வார்த்தை பாருங்க என்று அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். அது மாத்திரமல்ல, ரொம்ப ஃபசாஹத், நாகரீகமாக பேசக்கூடிய அளவிற்கு நாவாற்றல் மிக்கவர்களாகவும் இருந்தார்கள். ஒரு தடவை ஒரு ஈராக்கினுடைய கவர்னராக இருந்த உமர் இப்னு ஹுபைரத்துல் ஃபஸாரி சில மனிதர்களை கைது செய்தார். கைது செய்த போது அவர்களை எப்படியாவது விடுதலை செஞ்சிடணும் அப்படின்னு இவங்களுக்கு ஷாபி ரலியல்லாஹு அன்ஹு விரும்புறான். ஏதோ சின்ன சின்ன தவறு நடந்துட்டு இதுக்கு ஒரு பெரிய கைது போட்டு சிறையில போட்டு அடைச்சு வைக்கணுங்கிறதே இல்லை. அவங்க சொன்னாங்க அந்த கவர்னர்ட்ட, இன் குந்த ஹபஸ்தஹும் பில் பாத்திலி ஃபல் ஹக்கு யுஹ்ரிஜுஹும் வ இன் குந்த ஹபஸ்தஹும் பில் ஹக்கி ஃபல் அஃபு யஸஅஹும். என்ன அழகா இருக்கு இந்த வார்த்தைகள். இன் குந்த ஹபஸ்தஹும் பில் பாத்திலி, அவர்களை பாத்தில்ங்கிற அடிப்படையில, நீர் பாத்திலான அடிப்படையில கைது செய்திருந்தால் ஹக்கு அவர்களை சிறையிலிருந்து வெளியே கொண்டு வந்துரும். நீங்க பாத்திலான அடிப்படையில கைது செய்திருந்தால் ஹக்கு அவர்களை வெளியே கொண்டு வந்துடும். ஹக்குங்கிற அடிப்படையில நீங்க கைது செய்திருந்தால் நீங்க அவரை மன்னித்தால் அது அவர்களுக்கு விசாலமாக ஆகும். உடனே பார்த்தாரு, அப்படியே திகைச்சு போயிட்டாரு. என்ன வார்த்தைகள், என்ன இனிமை இது என்று அவர் மன்னித்து நான் அவங்களெல்லாம் விட்டுறேன் என்று உடனடியாக விட்டுவிட்டார். அதே சமயத்தில் மிக நளினமாகவும் தமாஷாகவும் பேசக்கூடியவர்களாக திகழ்ந்தவர்கள் தான் ஷாபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஒரு தடவை அவங்க தன்னுடைய மனைவியோட உட்கார்ந்து இருக்கிறார். மனைவியோட உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அவங்களுடைய சொந்தக்காரர் தான் உள்ள வர்றாங்க. வந்தவொடனே கேட்கிறாங்க, ஐயுக்குமா ஷாபி, உங்களை யாரு ஷாபின்னு கேட்கிறார். இது
கேட்க வேண்டிய கேள்வியா? மனைவியோட உட்காந்துக்கிறாங்க, மனைவியும் அவன் ஷாபி ரதியை தான் உட்காந்துக்கிறாங்க. 2 பேரும் உட்காந்துட்டு இருக்கும்போது தெரிஞ்ச ஒருத்தர் உள்ள வந்துட்டு உங்கள யாரு ஷாபின்னு கேட்கிற. ஷாபி ரதியை தான் இப்படி கையை காட்டினா ஓதாண்டு இவர் சிரித்து விட்டார். இப்படி தமாஷ் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்னொருத்தர் அவட்ட கேட்டாங்க, மாதா காணத்து சம்மா ஜௌஜத்து இப்லீஸ். ஆமா, இப்லீஸ் இருக்கிறான் இல்லையா, இப்லீஸினுடைய பொஞ்சாதி பேர் என்னன்னு கேட்டான். இப்லீஸினுடைய பொஞ்சாதி பேர் என்ன அப்படிங்கிறது விவகாரமா கேட்கிறான். அப்ப அவன் சொன்னாங்க, நான் அவனோட கல்யாணத்துக்கு போகலப்பா அப்படின்ட்டாங்க. நான் அவனோட கல்யாணத்துக்கு நான் போகல என்று. இப்படிப்பட்ட ஒரு நகைச்சுவை உணர்வு மிக்கவர்களாகவும் இமாம் ஷாபி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருந்திருக்கிறார்கள். இவங்களுடைய நிதானத்தை பாருங்க. சில சமயங்கள்ல ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னு மக்கள் எல்லாம் எழும்பி போய் பார்ப்பாங்க. நம்ம எந்தையும் பார்க்க தானே செய்யணும். ஏதோ ஒரு சத்தம் கேட்குது அப்படின்னு சொன்னா எல்லாரும் எழும்பி போய் என்ன சத்தம் என்ன அப்படிங்கறது எழும்பி போய் பார்ப்பார்கள். மக்கள் எல்லாரும் எழுந்து போனாலும் கூட இவங்க அசைந்து கொடுக்க மாட்டாங்க, அமைதியாக உட்கார்ந்துட்டு இருப்பார். ரொம்ப அமைதியாக இருக்கக்கூடிய அந்த பண்பு மிக்கவர்களாக இருந்தார்கள். நான் எழுந்து செல்வது இல்லை, எதற்காக போய் நான் என்ன செய்யறேன் படபடன்னு எழுந்து போறதும் இல்லை என்று அவர்கள் சொன்னார்கள். இன்னொன்று குணத்தையும் அவர்கள் சொன்னார்கள், ஒலா லரப்து குலாமன் லீகத், என்னுடைய எந்த அடிமையும் கூட நான் கை நீட்டி அடித்ததில்லை. இன்னொன்று சொன்னார்கள், ஒமா மாத்தது கராபத்தன் லீ வஅலைஹி தைனுன் இல்லா கலைத்துஹு அன்ஹு, என்னுடைய குடும்பத்தை சார்ந்த யாராவது மரணித்து அவர்களுக்கு கடன் இருந்தால் உடனடியே நான் அடைச்சிடுவேன். என்னுடைய குடும்பத்தை சார்ந்த யார் மௌத்தானாலும் சரி, முதல்ல அவங்களுக்கு கடன் இருக்கான்னு சொல்லி பார்ப்பேன். ஏன்னா கடனுடைய விஷயத்தை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம கடுமையா சொல்லி இருக்கிறாங்க. கடன் இல்லாமல் மரணிக்கக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் தந்தருள் பாலிக்கணும். ஏனென்றால் சுஹதாக்களினுடைய எல்லா அந்தஸ்தையும் அல்லாஹ் உயர்த்தி வைக்கிறான். அவர்கள் எந்த பிழை செய்திருந்தாலும் அல்லாஹ் மன்னித்து விடுவான், கடனை தவிர என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறான். அவ்வளவு கடன் பலுவானது. எனவே என்னுடைய கராபத்துகள் சொந்தக்காரர்கள் யாராவது இறந்து மௌத்தாகி அவர்களுக்கு கடன் இருக்குமே, ஆனால் அந்த கடனை உடனடியாக நான் அடைத்து விடுவேன் என்று அவர்கள் சொன்னார்கள். ஏறக்குறைய 80 ஆண்டு காலத்துக்கு மேல 80 வருஷத்துக்கு மேலாக இந்த உலகத்திலே வாழ்ந்து சமுதாய பணியாற்றி இந்த சமுதாயத்திற்காக எண்ணற்ற தியாகங்களை செய்த இமாம் ஷாபி ஆமிர் இப்னு ஷுரஹ்பீல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அல்லாஹ் பொருந்தி இருக்கிறான் என்பதை நாம் அறிகிறோம். அப்படி பொருத்தமாகிய அந்த பெருமக்களினுடைய பொருத்தத்தை பெறுவதற்கான தௌஃபீக்கையும் அல்லாஹ் நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் தந்தருள் பாலிப்பானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.